ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்னென்ன சென்டென்ஸ் நம்ம டெய்லி யூஸ் சென்டென்சஸில் இன்னைக்கு பார்க்க போகிறோம்னு பார்த்துடலாம். இதை விட சிறந்தது வேறில்லை. அதாவது இதை விட நல்ல ட்ரெஸ் வேற இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சொல்கிறத எப்படி சொல்லலாம்? நத்திங் இஸ் பெட்டர் தென் திஸ். அதாவது இதை விட நல்லதாக அங்கே எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறது. அர்த்தமுள்ள முடிவாக எடுங்கள். அதாவது அர்த்தமுள்ள முடிவுனா என்னென்னா, என்ன ஒரு டெசிஷன் எடுத்தாலும் அதை யூஸ்ஃபுல்லாக எடு, ஹெல்ப்ஃபுல்லாக எடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டேக் அ மீனிங்ஃபுல் டெசிஷன் அப்படின்னு சொல்லலாம். இங்கே இருந்து அங்கே, இங்கேருந்து அங்கே போ அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை அங்கேருந்து இங்கே வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரம் ஹியர் டு தேர், அதாவது இங்கேருந்து அங்கே. ஃப்ரம் தேர் டு ஹியர் அப்படின்னா அங்கேருந்து இங்கே. இப்படி நம்ம மாற்றி மாற்றி சொல்லிக்கலாம். இது என் முறையல்ல. இது முறைனா என்னன்னாங்க, நம்மளோட டேர்ன் இல்லைன்னு சொல்லுவாங்க. இது என்னோட டேர்ன் கிடையாது, இது என்னோட டைம் இல்லை அப்படின்னு சொல்றது. திஸ் இஸ் நாட் மை டேர்ன். திஸ் இஸ் நாட் மை டேர்ன்னா ஒரு 2 பேர் விளையாடுறாங்கன்னு வைங்களேன், இப்போ நீ தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களே, இது என்னோடது இல்லை அப்படின்னு சொல்றது. உங்களால் முடிந்ததை கொடுங்கள். நான் எவ்வளோ தரட்டும் அப்படின்னு கேட்குறது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொடுங்க அப்படின்னு சொல்கிறத கிவ் வாட் எவர் யூ கேன். யூ கேன்னா உங்களால் முடிஞ்சது. கிவ் வாட் எவர்னா உங்களால் ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்கிறது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது உனக்கு உரியதல்ல. சரி விட, அது உனக்கு ஏற்றதில்லை, உனக்கு சரியானதில்லை இப்படி சொல்லுவாங்க இல்லையா? அது உனக்கு உரியது அல்ல, அது உனக்கு ஏற்றதல்ல அப்படின்னு சொல்கிறது தான். தட்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு யூ. அதாவது அது உனக்கானதில்லை அப்படின்னு சொல்கிறது, இல்லை அது உனக்கு உரியதல்ல அப்படின்னு சொல்கிறது. தட்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு யூ அப்படின்னா அது உன்னோடதில்லை, உனக்கானதில்லை, இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி சொல்லிக்கலாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாங்களா? ஒரு சுச்சுவேஷன் ஞாபகம் வச்சுக்கலாம். நீ அதை செஞ்சியா அப்படின்னு செய்யும்போது, இல்லை நம்ம தெரியாமல், நம்ம தப்பே பண்ணாமல் மாட்டியிருப்போம். ஸோ அந்த டைம்லலாம் நான் அதை செய்யலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஐ டிட் நாட் டூ இட். ஐ டிட் நாட் டூ இட் அப்படின்னா நான் அதை செய்யலை, நான் செய்யலை அதை. இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் ஐ டிட் நாட் டூ இட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம டே டு டே லைஃப்பில் பேசுகிற சென்டென்சஸ், குட்டி குட்டி சென்டென்சஸை இங்கிலீஷில் பேச ஆரம்பித்தாலே இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும். இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இருங்க இன்னும் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்கிறத தேர் இஸ் அ லிட்டில் மோர் லெஃப்ட். தேர் இஸ் அ லிட்டில் மோர் லெஃப்ட் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. உன்னை பார்த்ததில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உன்னை பார்த்ததில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்படி இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லுவோம் யோசிச்சு பாருங்களேன். ஐ எம் கிளாட் டு see you அப்படின்னு சொல்லலாம். நைஸ் டு மீட் யூ இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி இது ஒரு சென்டென்ஸ். ஐ எம் கிளாட் டு மீட் யூனா உங்களை பார்த்ததெல்லாம் மகிழ்ச்சி, உங்களை பார்த்ததில்ல நான் சந்தோஷப்படுறேன் இப்படி சொல்லுவோம் இல்லையா? அதை தான் ஐ எம் கிளாட் டு மீட் யூ அப்படின்னு சொல்லுவோம். கிளாட் டு மீட் யூ அப்படின்னு நார்மலாகவும் சொல்லலாம். அப்படின்னா பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறது. இன்னைக்கு இந்த சென்டென்சஸில் நிறைய சென்டென்சஸ் நம்ம டே டு டே லைஃப்பில் பேசுகிற சென்டென்சஸ் நிறைய இல்லை, எல்லா சென்டென்ஸுமே டே டு டே லைஃப்பில் பேசுகிற சென்டென்சஸ் தான். இதெல்லாம் நார்மலாகவே நம்ம பேசும்போது யூஸ் பண்ணி கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இங்கிலீஷ் ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக வரும். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் டாடா பாய்.